பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் தேவன் எனக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்திருக்கிறோம்ல. முதலாவது, இதுவரை நடத்தின தேவன், கடந்த மாதமெல்லாம் நடத்தின தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இயேசுவோடு கூட நடக்கிற அனுபவம் என்பது ஒரு உன்னதமான அனுபவம். வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவருடைய கையை பிடித்து கொண்டு நடப்பது. அனுதின வாழ்க்கையில் இயேசுவோடு நடக்கும்போது அனுதினமும் நம்மோடு பேசுகிறார். கடந்த மாதெல்லாம் பேசினார்ல, சோர்ந்து போகும்போது பலப்படுத்தினார், ஆலோசனை கொடுத்தார், வழி நடத்துதலை தந்தார், குறைகளை சுட்டி காண்பித்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர். இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த தேவன் ஒரு வாக்கு வைத்திருக்கிறார். அதெல்லாம் கேட்டது எந்த இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது அமெரிக்க தேசத்துல புளோரிடா என்கிற மாகாணத்துல இருக்கிற ஒரு கடற்கரை பகுதி. அங்கிருந்து கொண்டுதான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். இந்த தேசத்துக்காக 21 நாள் உபவாசத்தை ஜெபிக்க வந்தோம். அதனால இங்கிருந்து உங்களோட நான் பேசுகிறேன். சரி, ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆண்டவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதில் ஒரு அற்புதமான பெயர் சொல்லப்படுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தடைகளை நீக்கி வழிகளை உண்டாக்குகிறவர். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் இல்லை. ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறீங்க, தடைப்பட்டு போகுது. பிள்ளைகள் காரியத்திலே தடை, வியாபார காரியத்திலே தடை, வேலை காரியத்திலே தடை, ப்ரமோஷனுக்கு தடை, ஒரு நன்மை எதிர்பார்த்தால் கடைசி நேரத்தில் தடையாகி விடுகிறது. இந்த தடைகள் நிமித்தமாய் மனம் சோர்ந்து போனவர்கள் நிறைய பேர். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பேர் தெரியுமா? தடைகளை நீக்கி போடுகிறவர். உங்க வாழ்க்கையில இந்த நாட்கள்ல தடைகளை கர்த்தர் மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்க போகிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வழி நடத்தும் போது முதலாவது செங்கடல் தடையாக நின்றது. அவங்க முன்னேறி போக விடாதபடி ஒரு பெரிய கடலாய் தடையாக நிற்கிறது. எப்படி இதை தாண்டி போக முடியும்? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா? ஆண்டவர் கடலை 2ஆய் பிளந்து தடையை மாற்றி வழி உண்டாக்கினார். கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் 2ஆக பிளக்கப்பட்டு அதற்கு நடுவாய் நடத்தினார் என்பதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதே மாதிரி யோர்தான் நதி வெள்ளம் புரண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக முடியாத ஒரு தடை. ஆண்டவர் நதியை நிற்க பண்ணி வழியை உண்டாக்கி ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். ஒரு பட்டணத்தை சுதந்திரிக்கணும், பெரிய மதில் சுவர், எரிகோ மதில், அதை உடைக்க முடியாது, தாண்ட முடியாது, அவ்வளவு உயரம், அவ்வளவு அகலம். ஆனால் ஆண்டவர் அந்த தடையை மாற்றி ஆண்டவர் தேவ ஜனத்தை கொண்டு போனார். உங்க வாழ்க்கையில செங்கடல் மாதிரி பயமுறுத்துகிற தடைகள், யோர்தானை போல வெள்ளம் போல வருகிற தடைகள், பெரிய எரிகோ மதில் போல தடைகள், எப்படி தாண்டுவது, எப்படி முன்னேறுவது, ஒரு வழியுமில்லை என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் தடைகளை நீக்கி போடுகிற தேவன். உனக்கு முன்பாக நடந்து போகிறேன். நான் தடைகளை உடைத்தெறிவேன், அந்த வழியில நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ண சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார். ஏன்? சாத்தான் தான் தடை உண்டாக்குகிறவன். எப்படியாவது தடை உண்டு பண்ணி நம்மை முடக்கிவிட நினைக்கிறான். அந்த சாத்தானை சிலுவையில இயேசு வெற்றி சிறந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகும். விசுவாசத்தோடு ஏன் கூட சேர்ந்து ஜெபிங்க. இதுவரை காணப்பட்ட தடைகள் இன்றைக்கு மாறணும். இந்த மாதத்துல வழி திறக்கப்படணும், காரியங்கள் வாய்க்கணும். ஆண்டவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு அற்புத மாற்றத்தை காண்பீர்கள். தகப்பனே, நீ தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். இது எனக்குரியது. எனக்கு இந்த வாக்கை தந்திருக்கிறீர். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சாத்தான் கொண்டு வரக்கூடிய சகல தடைகளும் விலகட்டும், தடைகள் மாறட்டும். தடைகளை உடைத்தறிந்த வழிகளை உண்டாக்குகிற தேவன் எனக்காக இந்த அற்புதத்தை செய்து தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு
தடைகளை மாற்றி இந்த நாட்களிலே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.